நடைபெற்ற நிலையில் சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பண்ருட்டி அடுத்த கீழ் மாம்பட்டு ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பண்ருட்டி ஒன்றிய பெருந்தலைவர் சபா பாலமுருகன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, மின்சாரத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மேல் மாம்பட்டு, கீழ் மாம்பட்டு, பனிக்கன்குப்பம், மாளிகம்பட்டு உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இந்த நிலையில் கீழ் மாம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட முத்தரசன்குப்பம் பகுதி பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான முத்தரசன்குப்பம் மேல் மாம்பட்டு சாலையை சீரமைக்க கோரி வாயில் கருப்பு துணி கட்டி நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அதிகாரிகளிடம் மனு கொடுக்க முயன்றபோது பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதனை அடுத்து கோரிக்கை மனுவை கொடுக்க வந்த பொதுமக்கள் ஒன்றிய பெருந்தலைவர் சபா பாலமுருகன் வாயில் கருப்பு கொடி கட்டி வந்தால் மனுக்கள் பெற முடியாது என்று பொதுமக்களிடம் தெரிவித்தார். இதனால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் இதனை உடனடியாக சீரமைக்காமல் விட்டால் ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதாக அப்போது கிராம பொதுமக்கள் தெரிவித்தனர். நீண்ட நாளாக சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் நடவு நடும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மனம் நொந்து சொல்லுகிறோம். நிறைய பட்டா என்பது தகுதியான நபருக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் தகுதி இல்லாத மக்கள் தேடி மணி கொடுக்கறதுல அதில் எந்த பரிசீலனை செய்து எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை.